கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. முடிச்சு வச்சுட்டாங்க இருந்தது. என்ன செய்ய? என்ன அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட் தான் என்ன வேணாலும் பேசுவியோ? ப்ரோ என்ன வெண்ணைக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க? சரி இப்படி டென்ஷன் ஆகாத, டென்ஷனை குற. இப்பதான் கல்யாணம் வேற முடிச்சிருக்க. அந்த பிள்ளை சும்மா இருக்க சொல்லு. லூசு, இப்பதான் கல்யாணமே முடிச்சிருக்காங்க, அதுக்குள்ள நாசமா போடணும்னு சொல்லிக்கிருக்க. யாரு கூட யாரை சேர்க்கணும், அது எந்த நேரத்துல சேர்க்கணும், எப்ப சேர்க்கணும், அது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அப்படிதே சும்மா இருக்க சொல்லுங்க. சும்மா நோய் நோயிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி இல்லாமா? சரி சரி கோவப்படாத. இப்படி கோவப்பட்டு இருந்தீங்கன்னா உடம்பு நல்லதுக்கு இல்ல. அமைதியாரு. இப்படி பாக்க ரொம்ப கஷ்டமா வருத்தமா இருக்குல. நான் காலேஜுக்கு போகும்போது நீனே எனக்கு முத ஃப்ரெண்ட். இப்போ நான் காலேஜுக்கு போனா எவன் கூட போக வேண்டிய எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஊருக்கு போறியா? ஆமா இருந்தது. அப்படிதே இனி ஊர் சைடு தான் போகணும். உன் ஃப்ரெண்டே அடிக்காம இருந்தா சரிதாத்தா. வேலை சௌமியா, உன் ஃப்ரெண்ட பாக்கணும்னு சொன்னா அதை கூட்டு வந்தேன். சட்டை கூட்டு பேசிட்டு நடை கட்டு, அடுத்து பஸ் வந்துட்டு போகணும். சரி சரி கோவப்படாத. ஃப்ரெண்டுக்கு 2 பேரும் பேசிக்கிருக்காங்களே, செத்து போரு. ஒன்னும் அவசரம் கிடையாது. கூட்டு போயிட்டு உன் கூடவே வச்சு வாழ போற. பேசாம நில்லு. இப்பதே கல்யாணம் முடிச்சிருக்கோம், அதுக்குள்ள டைவர்ஸ் டைவர்ஸ் என்ன வெண்ணைக்கு பேசிக்கிருக்க? செத்து பேசாம இரு. கொஞ்சம் அடிக்கடி அப்படிதான் எதுவும் நினைச்சுக்கிறாத சௌமியா. உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாக்குறது நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்ட்டு எனக்கு தெரியல. இனி நீ சந்தோஷப்பட்டா என்ன, வருத்தப்பட்டா என்ன, அம்படுதே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. ஒருத்தரை நம்ம காதலிச்சோம் அப்படின்டா அவங்க கிட்ட அதை உடனே சொல்லிடணும். கண்டா பூச்சி விளையாட்டு விளாண்டா தலையெழுத்து இப்படி தேப்ப முடியும். அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல அருந்ததிதே உனக்குண்டு அந்த கடவுளை எழுதிட்டாரு போல. என்ன விட ஓடி நல்லாவே பாத்துக்கிறவா. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ எனக்கு வேணும் பிரபா. அழுவாதல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு விட்டா எனக்கு நீ எப்பவுமே பார்க்க முடியாது. ஊர் சைடு போறேன். லாஸ்ட் ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கீங்க சௌமியா. அருந்ததி, என் கதை முடிஞ்சிருச்சு. இனி உன் கதை தொடங்க போகுது. நல்லபடியா தொடங்கி முடிச்சு வச்சிரு. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாமலோ போய் அந்த பிள்ளை ஏழை வீட்டில் பிறந்து அந்த பிள்ளை ஏதாவது ஒரு ஆசை வச்சுச்சுன்னு வச்சுக்கீங்க. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு பார்க்கும்போது கடவுள் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சிருவாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்தது அப்படிதான். பிறந்த பொம்பளை பிள்ளைய பிறக்கக்கூடாது. அப்படியே பிறந்தாலும் ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது. இது 2 இல்லாமல் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை நிம்மதியாக வாழலாம். ஆனால் இது 2மே இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கவே முடியாது. நீதே மீதி கதையை முடிச்சு வைக்கணும். நான் வாரியா இருந்தது. சிலரெல்லாம் பிரிஞ்சுதே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கு கட்டாயப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. பிரிஞ்சுதே ஆகணும். வாரியா இருந்தது. பிரபா, இந்த காலேஜ் டேஸில் ஒரு நல்ல அனுபவம். உங்கள் கூட எல்லாம் ட்ராவல் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அருந்ததி பத்திரமா பார்த்துக்கங்க. அவளுக்கு எல்லாமே நான் தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா உறவுமா இருந்தது நான் மட்டும்தான். அவளுக்கு ஃபேமிலி வேறு விஷயம், ஆனால் அவளுக்கு நான் தான் எல்லாம். இனி அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். நீங்கள் தான் பார்த்துக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை பாரு. நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஈரக்குறையா நடக்குது. அருந்ததி இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் விதி அமைச்சு வைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல.
ஏய் நேரம் ஆகுது சௌமியா. போலாம் மாமா, வரேன். ரொம்ப பாத்துக்கிறேங்க. போறியா? போய் தாம்பல ஆகணும். நான் வரேன். சௌமியா வரே இருந்தது. சௌமியா சௌமியா, என் ஃப்ரெண்ட் புள்ள போயிருச்சு. அது வாழ்க்கை அதுதான்டா, அது போயதே ஆகணும், அது வாழ்ந்ததே ஆகணும். அதுக்கு மேல பேர என்ன? இல்ல, அந்த பிள்ளை ரொம்ப பாவம், நல்லா படிக்கும் தெரியுமா? ஆனா இப்படி செஞ்சு விட்டாங்க. இங்க பாரு, வாழ்க்கையெல்லாம் நம்ம கையில எதுவும் கிடையாது, ஆண்டவன் போடுற முடிச்சு. இப்போ என்ன, நான் நினைச்சா பார்த்தேன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், நீ அக்செப்ட் பண்ணுவேண்டு. அப்படிதான். நீ என்ன இப்படி இருக்க? உன்னை தைரியசாலி ஆக்கணும். அதெல்லாம் நீ ஒண்ணு பண்ண தேவையில்ல, ஜோலி பத்தி போ. மூஞ்சி பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வருத்தமா இருக்கு. பிரியாணி சாப்பிட போமா? இப்பதான் வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொன்ன பிரியாணி சாப்பிடலாமான்னு கேக்குற? அது எனக்கு ரொம்ப வருத்த கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வந்து பிரியாணி சாப்பிட்டா சரியா போயிடும். அதே இது என்னடா புது உருட்டா இருக்கு? அப்படியே எனக்கு பிரியாணி வாங்கி தரவே மாட்டியா? அப்புறம் நீ உன்னை நான் காதல் பண்ணுவேன். இல்லனா உன்னை டிவட்டா அது பேர் என்ன சொல்வாங்களே, விவாகரத்து பண்ணிடுவேன். காதல் விவாகரத்து. ஐயாத்தி வாங்கி தரேன் வா. ஏய் இப்ப என்ன மணிக்கு வட்டி போட சொன்ன நீ? பின்ன என்ன சீனியர், நானும் உங்களாண்ட பேசணும் நினைச்சிட்டே தான் இருக்கேன். ஆனா என்கிட்ட பேசுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கானோ? அதான் அன்னைக்கு போன்ல சொன்னோம்ல, வீட்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஜாலி பண்ணிட்டு வரணும்னு. இப்ப என்ன நீ எவ்வளவு நாள் இப்படி சொல்லிட்டே இருப்பே? உங்களை பார்க்காம உங்களாண்ட பேசாம நீக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? என்ன தயிர் சாதம் மிஸ் பண்றியோ? ஆமா, இவாள மிஸ் பண்ணிட்டாலும் மிஸ் பண்ணாலும் இவா அப்படியே எனக்கு எல்லாம் சரியான நேரத்துல சரியான லவ்வரா இருந்துட்டா. மிஸ் பண்ணாமல இப்படி தூரம் நீ பேச வர சொன்னீங்க. என்ன ஐயவே இப்பலாம் போய் சொல்லக்கூடாது தயிர் சாதம். நான் ஐராத்துல பிறந்தவா, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா சொன்னாங்க வாய் திறந்தாலே பொய் மட்டும் தானே, பொய்ய தவிர வேற என்ன பேசிக்கிருக்க நீ? சரி, உண்மையை ஒத்துக்கிறேன். நேக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவு நாள் தான் என்ன போன்ல பேசிட்டு இருப்பேன்? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இருக்குதா இல்லையோ? பிஞ்சி பிஞ்சி உங்களை பார்க்கணும்னு சொன்னா வீடியோ கால் பண்றேன். காலேஜுக்கும் இப்போ சரியா வர்றது கிடையாது. போங்க, உங்களுக்கு எதுக்கு தான் ஓகே சொன்னன்ற மாதிரி இருக்கு சீனியர். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நீ இப்போ ஊன்னா மொத்தமா வீட்டுக்கே கூட்டு போறேன். என்ன சொல்ற? போங்க, அப்பலாம் முடியாது. நான் படிக்கணும், படிச்சு முடிக்காமலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப தெரியறதனோ மாமி கொஞ்சம் அடங்கி இருங்கோ. வீட்டில் பிரச்சனை இல்லாம சரியானதுக்கு பிறகு நானே வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். சரியா மாமி? ஏய் தயிர் சாதம். என்ன தயிர் சாதம் இதுல என்ன? பாருங்க, நான் ஐராத்து பொண்ணு, போயெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. முதல்ல வாரத்தில் ஒரு தடவையாவது என்னை பார்க்கறதுக்கு எங்கள் ஆத்துக்கு வருவேன். ஆனால் இப்போலாம் அப்படி வரதே இல்லை. ஏதாவது பேசணும் அப்படின்ட்டா உடனே வீடியோ கால் தான் பண்ணுறேன். அதுக்கு மேலே 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், பிறகு சரியா போயிடும். இப்படியே தான் சீனியர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ சரி பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோதான், காலேஜ் முடிக்க போகிறோம்ல, பேசாம என் ஆத்துல வந்து பொண்ணு கேளுங்களேன். ஓய் என்ன? நல்லா இருக்கே. ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வேலைக்கு பாரு. அதை விட்டு கல்யாணம் காதல் கத்திரிக்காண்டு ரொம்ப பண்ணாதே. ஏன் உங்களுக்கு என் மேல இஷ்டம் இல்லையோ? எவன்டி சொன்னது உன் மேல இஷ்டம் இல்லைன்னு? அப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து என்னை பார்க்குறேன்? எனக்கு வருத்தமா இருக்குதுல்ல, கொஞ்சம் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு ஃபுல்லாக என் கூடயே இருங்கோ, என்னை விட்டு எங்கேயும் போகாதே. இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்களாண்ட கேட்குறேன், ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன 1 மாதம் பார்க்க வரலைன்னா கூட கவலை இல்லை சீனியர், புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன, இன்னைக்கு ஃபுல்லா மாமி கூட இருக்கணும் அப்படிதானே? இருந்துருவோம். அப்போ கொஞ்ச நேரம் எங்களுக்குள்ளே உட்காந்து பேசுவோம். நீ வைக்கப்பட பார்க்கடி. பரவாயில்ல சீனியர், இருக்கலாம். மாமி சரி உட்காருங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியல சீனியர், உங்க கூட 1 நிமிஷம் இருந்தா கூட ஒரு யுகம் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு என்னடி செஞ்சேன்? இப்படி என் மேல காதல் மயக்க வர? அதான் தெரியல, என்னமோ பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். நான் தம்பி கூட சொல்லிட்டே இருப்பா, பசங்களை நம்ப கூடாதுன்னு. நம்பினேன். இன்னைக்கு பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு. இந்த அளவுக்கு என்ன பைத்தியமாக்கிட்டு சீனியர் நீங்க. என்ன பைத்தியத்தை தெரிய வைக்கணுமா? பாருங்க, நான் பேச மட்டும் தான் அனுமதி கொடுத்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா மனுஷனை எதுவும் செய்ய விட மாட்டாங்களாம். அதெல்லாம் தப்பு சீனியர். அப்ப சரியான நேரத்துல பண்ணா தப்பே கிடையாது. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு. முடியாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ரெண்டு கிஸ் அடிக்கிறதுக்கு நேரம் காலம் பார்த்து அடிப்பீங்களா? அப்படிதான் சீனியர் நினைப்பேன். ஓ என்னதுதான் அப்ப உன்னை பெத்தாண்டி எனக்கு தெரியல. சீனியர் தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நீனே வம்பறதுக்கு இருக்க சரியில்லாமா? வர்றா. திருப்பி சொல்லுங்க. லவ் யூ லவ் யூ. நேற்று முன்னிரவில் இரவு மடியில் காற்று நுழைவது
எல்லாமே முடிஞ்சது அர்ச்சனா. இதுக்கு மேல நீங்க இருந்தடா எதுவுமே நல்லா இருக்காது. எந்த உண்மை உனக்கு தெரியணும்னு நீ நினைச்சியோ அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நீ இங்க இருந்தா உனக்கு மரியாதை இல்லை. யாரு இப்ப நீ இங்க இருந்தேன்னு வையன், உன்னை விட கேவலமானவ யாருமே கிடையாது. ஏன்னா தவறான முறையில் இந்த குழந்தை உன்ட்ட வந்திருந்தாலும் அந்த குடும்பத்து கூட சேர்த்துட்டு போறதே நீ மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருந்த ஒரு விஷயம். இப்ப அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகும் அவரு உனக்கு உதவி செஞ்சன்ற ஒரு காரணத்துக்காக நீ இங்க இருந்தண்டா, அது ரொம்ப கேவலம். எந்த சூழ்நிலையும் நீ அப்படி செய்யக்கூடாது. உன்னவே நம்பி ஒருத்தன் உனக்காக காத்துக்கிறிக்கான், அவனை நீ ஏமாத்த போறியா? இல்ல அம்மா அப்பா இருந்தோம் அனாதையா ஒரு வாழ்க்கை வாழ போறியா? உனக்கு எதுவும் வேணாம் அர்ச்சனா. குழந்தையோட அப்பா யார்ட்டு உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போறது உனக்கு நல்லது. குழந்தை பாசம் அம்மா பாசம்னு நீ நினைச்சுக்கிறதுனா கடைசி வரைக்கும் இந்த குழந்தைய உன்னால இங்க கொடுத்துட்டு போக முடியாது. சாகுற வரைக்கும் கூட உனக்காக காத்துக்கிறக்க ஒருத்தன் இருக்கான். அவனை ஏமாத்தாத அர்ச்சனா, அவனை ஏமாத்திராத. மனச கல்ல கரைச்சன வேற வழி இல்ல. ஆனா உன்னால பிரிய முடியாதுதே. ஆனா வாழ்க்கை இதுதானே, ஏத்துட்டுதே ஆகணும். ஆனுமா அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம். என்னால உனக்கு கஷ்டம் வேணாண்டு. உன்னை நான் பெத்து 8 வருஷம் நான் வளர்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணு வளர்க்க முடியாது. உன் குடும்பம், உன் அப்பா, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவங்க கிட்ட நீ இருக்கிறது ஏம்மா சரியா வரும். வேணாம், இனி நீ அம்மா கிட்ட இருக்க வேணாம். என்னால ஒண்ணு வச்சுக்கிற முடியாதோ. அந்த இடத்துல நான் கடந்து வந்துட்டேன். ஒண்ணு பெரிய முடியாம தான் எம்பிட்ட நாளா நான் இருந்தேன். அதனாலதான் நீ என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சேன். ஆனா உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலானோ. என்னால அது முடியல. ஒரு பெத்த தாயா இருந்து என்னால அதை பண்ண முடியலானோ. இந்த உலகத்திலேயே எந்த மாதிரியான ஒரு தாய்க்கும் எப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அனு என்ன மன்னிச்சிரு அனு. எனக்கு அது ஒரு நாள் ஒண்ணு எப்படி பெரிய வேண்டிய எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல அது நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அனுமா. அர்ச்சனா முடிவெடுத்துட்டேன். இனி பின் வாங்க கூடாது. முதல்ல ட்ரெயின் விடணும். அன்புள்ள ருத்ரன் சார் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஏதாவது ஒரு இடத்துல நான் காயப்படுத்தியிருந்தாலோ இல்ல கஷ்டப்படுத்தியிருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கிறீங்க. கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சவரை நீங்க. என்னை பத்தின எந்த உண்மையுமே தெரியாம எனக்காக நீங்க உதவி செஞ்சீங்க. இப்ப வரைக்கும் அந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்கல. கொஞ்ச நாளா உங்ககிட்ட ரொம்ப நான் கஷ்டமா நடந்துகிட்டேன். நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு உங்களுக்கு அது தெரியாது, தெரியவும் வேணாம். ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ணு இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து கல்யாணமே பண்ணாம என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒத்தால இருந்து அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால அதை ஏத்துக்க முடியல, அனுபவிக்கவும் முடியல. மனசளவுலையும் தெம்பு இல்ல, உடம்பளவுலையும் தெம்பு கிடையாது. மொத்தமா நொந்து உடஞ்சிட்டேன். இனி என்ன ஒட்டையோ வைக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க. ஆனா இப்ப என்னால அதுக்கெல்லாம் உங்களுக்கு கைமாறு செய்ய முடியாது. ஒருவேளை நான் கைமாறு செய்யணும்னு நினைச்சா என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுவே. என்கிட்ட இருந்த வரைக்கும் என் குழந்தை சந்தோஷமா நிம்மதியாத்தே இருந்தா. ஆனா என்னை விட உங்ககிட்ட இருக்கும்போது அவ இன்னும் சந்தோஷமா இருக்கா. என்கிட்ட இருக்கும்போது அவளுக்கு உறவு முறைண்டு யாருமே கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது அவளுக்கு எல்லா உறவுமே இருக்கு. எல்லாமே நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக உங்களுக்கு நான் செய்ய போற கைமாறுதான் என் குழந்தைய உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறது. எந்த சூழ்நிலையிலையும் அணுவை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம நீங்க பாத்துக்கணும். நீங்க நினைக்கலாம் எந்த பெத்தவளாவது இப்படி குழந்தைய கொடுத்துட்டு போவாளன்னு. ஆனா நான் கொடுத்துட்டு போறேன்னா
அதுக்குள்ள நிறைய வலி இருக்கு, நிறைய வேதனை இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது. நான் இல்லாம கண்டிப்பா என் குழந்தை அழுவா எனக்கு தெரியும். ஆனா அழுகை கூட நீங்க நிறுத்தி வைப்பிய. உங்களுக்கு அதுக்கான எல்லா முழு உரிமையுமே இருக்கு. என் குழந்தைய மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் எங்க போறேன், எதுக்கு போறேன்னு எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். எனக்கு நீங்க செஞ்ச உதவிக்காக உங்களுக்கு நான் செய்ய போற கைமாறுதான் நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு போறது. இப்படிக்கு அர்ச்சனா பிறந்தது வரோம். ஆனா உன்ன என் கூட வச்சுக்க முடியாது. துரதிஷ்டசாலினா எனக்கு வேற மாதிரி தெரியலடா குட்டிப்பா. ஏன் இடத்துல யாரா இருந்தாலும் எப்படிதான் முடிவெடுத்திருப்பாங்க. என்னால முடியல. பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் நினைச்சாலே உன்னை என்னால விட்டு போக முடியல. இப்ப என் வாழ்க்கையில் நடந்துக்கிருக்க எந்த விஷயத்தையுமே என்னால மாத்த முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நீ மட்டும்தான். அதனாலதான் உன்னை சம்பந்தப்பட்டவங்கிட்டே கொடுத்துட்டு போறேன். ஆனா எங்க இருந்தாலும் என்னோட கூட சுத்தினே இருக்கும். என் உடம்பு மட்டும்தான் இங்க இருந்து போகுது. என் உயிரை நான் இங்கதான் விட்டுட்டு போறேன். அங்கமே மட்டும்னால நீ நீ என்கிட்ட எப்படி இருந்துட்டு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல நீ இருக்க போற இடத்துல உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறவாங்க. உனக்கு எல்லா உறவுமே இருக்கு. என் கூட இருந்த வரைக்கும் அம்மான்ற ஒரு உறவுனே உனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தா, மாமா, பாட்டி, அத்தை, சித்தினி எல்லா உறவுமே உனக்கு இருக்கு. என் கூட இருந்தவளுக்கு எந்த உறவுமே இல்லைன்னு. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். நீ வாய் நிறைய சிரிச்சாலே எனக்கு போதும். எனக்கு அதை தடி வர எதுவுமே வேணாம். அம்மா கிளம்ப போற. ஐயோ என் சங்கத்தை விட்டு என்னால பிரிய முடியல.
எந்த தாய்க்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னுடைய கடைசியா போகட்டும். தெரியாம வந்த உறவு தெரியாமலே போகட்டும். உடனே அழிக்கணும்னு நினைக்கல. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அம்மா நல்ல மூட்டி இல்லாட்டும் அம்மா உடைய கொடுத்துட்டே போக போறேன். எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படிலாம் ஒரு நிலைமை வருமானு தெரியல. ஆனா உங்களுக்கு வந்துடுச்சு. இனி இந்த குழந்தைய நீங்களே வளர்க்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா என்னால அவளுக்கு குரலை மட்டும் கொண்டு வரவே முடியல. என்னால அது முடியவே இல்லை. இனி நீங்களே இவளுக்கு எல்லாமே ஒரு அம்மாவா இருந்து ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவும் முடியாது. அதுவும் என் கூட கூட்டிட்டும் போக முடியாது. ஏன்னா சம்பந்தப்பட்டவன் நீ தானே. நீதான் நீ இந்த குழந்தைய வளர்க்கணும். உனக்கு இதுதான் நான் கொடுக்குற தண்டனை. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்பவும் நான் உன்ட்ட உண்மை சொல்லி ஒன்று குழந்தைய ஒப்படைச்சிட்டு போகல. இந்த உண்மை உனக்கு தெரியவே கூடாது. தெரியாம நீ கஷ்டப்பட்டு வளர்த்து பாரு. அப்ப அது வழி தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு அப்புறம் தான் தெரியும். தனி மனுஷியா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது எம்பிட்டு கஷ்டம் அப்படாவே உனக்கு புரியும். இந்த குழந்தை உருவானதுல இருந்து இந்த குழந்தைய 10 மாசம் நான் சுமந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் இல்ல யாருக்கும் சொன்னாலும் புரியாது. அது எல்லாத்தையும் ஒரு ஆம்பளையா இருந்து நீ ஒத்தால அனுபவை. அப்படியாதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என் வாழ்க்கையவே தலைகீழ மாத்தினவன்டா நீ. ஒத்தரோடியில எல்லாத்தையுமே மாத்திட்ட. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. என்ன நம்பி இருக்கவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. துரோகம் செஞ்சுட்டேன். இங்க நான் வந்து இருந்தேன். என்னை விட ஒரு கேவலமான பொண்ணு யாருமே இல்ல. இப்ப வரைக்கும் நான் வருவேன்ற அந்த ஒரு ஒத்த நம்பிக்கையிலே அவன் வாழ்ந்துக்கு இருக்கான். அவனை நான் ஏமாத்த விரும்பல. என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது. எதை பத்தி கவலை இல்ல. அவனுக்கு நான் வேணும். அதனால நான் போறேன். மறுபடியும் சொல்றேன், என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க. என் உடம்பு மட்டும்தான் அங்க போகுது. என் உயிரை நான் இங்கதான் விட்டுட்டு போறேன். என் உயிரை அணுதே அவளை ஒன்று ஒப்படைச்சிட்டு போறேன். பத்திரமா பார்த்துக்க. என்னால இங்க இருந்து போக முடியலதா. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. புடி எங்க போற? என்னை விட்டு ஏன் போற? என்னை விட்டு போகாத. ஏன் இப்படி என்னை காயப்படுத்திட்டே இருக்க? போகாத. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னை விட்டு போகாத. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கிறியா நீ? என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுடா. உனக்கு அதனாலதான் இம்மா பெரிய தண்டனை கொடுத்துட்டு போறேன். ஒத்தாளா ஒரு சிங்கிள் பேரண்ட ஒரு பிள்ளைய வளர்த்து பாரு. அப்ப தெரிய வழி என்னன்னு. வேணாம், என்னை விட்டு போகாத ப்ளீஸ். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டான். எந்த
செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ இம்பிட்டு கஷ்டப்படுத்துவியா? வேணாம், என்னை விட்டு போகாத. நீ செஞ்சது தப்புன்னு இப்பதே உணர்ற. ஆனா நான் எவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் இப்ப போகணும். என்ன விடுறா. அப்படிதான். இனி எதுவும் கிடையாது. இனி அனுபவம் குழந்தை. இனி அணுவ நீதே பார்த்துக்கணும். உன்னை விட்டுட்டுதே நான் போறேன். உனக்கு ஏன் தெரியுமா நான் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன்? என் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நீ கொடுத்துட்டு போன அந்த உயிரோடவே வச்சிருந்திருக்க மாட்டா. எத்தனை டைம் நான் தப்பா முடிவெடுத்து அம்பிட்டு கஷ்டத்துல இந்த குழந்தைய நான் பெத்து வளர்ந்து ஆளாக்கி அந்த குழந்தைக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சோம் நான் பெத்து எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்குதான் தெரியும். என்ன அதுல ஒரு துளி கஷ்டத்தை கூட நீ அனுபவிச்சிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை முழுசு கஷ்டப்பட்டேன். அனுபவை எனக்கு அது வேணும். நான் வரேன். அனுமா, அம்மா மேல உனக்கு கண்டிப்பா கோபம் வரும் எனக்கு தெரியும். ஆனா அம்மா உன்னை நல்ல இடத்துல தான் விட்டுட்டு போறேன். உன் அப்பனுக்கு நீ எப்படி பிறந்தன்ற அந்த கஷ்டம் தெரியணும். அதுக்காகவே அம்மா அப்படி செஞ்சுட்டு போறேன். அம்மா பண்ணது ஒரு காலத்துல உனக்கு நியாயப்படும். அப்ப நீ அம்மா கிட்ட வந்து பேசு. ஆனா அப்படியே அம்மா உன்னை அனாதைய விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. நான் தான் அனாதையா போறேன். உன்னை நல்ல இடத்துல பிடிச்சிட்டு போறேன். நான் அங்க போய் சந்தோஷமா இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதான் அம்மா காதால கேட்டா போதும். மத்தபடி வேற ஒண்ணு வேணாண்டி தங்கம். இப்பவும் அம்மா முழு மனசோட போகல. என்னால போக முடியலதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலனும். இங்கதான் இருக்கணும். இதான் உன் இடம், இதான் உன் வீடு. இந்த வீட்டுக்கு தான் நீ வாரிசு, அம்மாக்கு இல்ல. அதனால அம்மா போறேன். நீ அம்மாவை புரிஞ்சுக்கிறவ. உன் அப்பா உன்னை ஏனி புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, நீ அம்மாவை புரிஞ்சுக்கிறவ. அவன் எனக்கு தான் துரோகம் பண்ணியான். ஆனா உனக்கு பண்ண மாட்டான். ஏன்னா அவருக்கு நீ குழந்தை பத்தியா? எந்த பெத்த தகப்பனாலையும் தான் குழந்தைக்கு துரோகம் பண்ண முடியாது. அவன் பண்ண மாட்டான். அவன் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறியா? அந்த தைரியத்துல தான் அம்மா போறேன். அம்மா வாரடியே தங்கம். ஆனா இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது தெரியுமா? நீதான் என் வாழ்க்கைக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரியாம இப்படி நாளா உன்னை நம்பிட்டு இருந்திருக்கேன். நீ செஞ்சதெல்லாம் நான் பொறுத்துக்கு இருந்திருக்கேன். ஆனா இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு நீ ஏன் இப்படிலாம் செஞ்சங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. உன்னைய என்னால மன்னிக்க முடியாதுடா. மன்னிக்க முடியாத துரோகத்தை நீ எனக்கு செஞ்சிருக்க. மத்தவங்க கிட்ட நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. வாழ்க்கையில மறக்க முடியாத துரோகம் செஞ்சுட்ட. இனி எப்போதுமே என்னால ஒன்றும் மன்னிக்கவே முடியாது. என் குழந்தைய மட்டும் நீ நல்லா பார்த்துக்க. அதுதான் உனக்கு நான் கொடுத்துட்டு போறது. என்ன எல்லாம் சௌரியமா நடக்குதா? இப்பதான் அத்தை எல்லாமே சரியா நடந்துக்கிருக்கு. எல்லாத்தையும்
கரெக்டா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அப்ப எல்லாம் சரியா வந்துருமா? அதெல்லாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க, எல்லாம் சரியா வரும். ஆனா இப்போ எனக்கு என்ன பிரச்சனைடா, இப்போ அதே உங்க இளைய மயன் 3வது மயன் இருக்கான்ல மருது, அவன் ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கானே, அவளை வச்சுக்கிட்டு தான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் அவளுக்கு என்னவா ஓடு கழிச்சிருக்கி? இல்லத்த, அவளுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன் நான் தானே. என்னை எவனையும் பார்க்க மாட்டாங்க, என்னை எவனும் தலைமையில தூக்கி வச்ச ஆளுனா கூட பிரச்சனை கிடையாது, என்னை என் புருஷன் பார்த்தா போதும். ஆனா புதுசா வந்தவள அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வீட்டுல, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பொசு பொசுன்னு வருது அத்தை. என்ன செய்யறதுன்னு தெரியல. யாரு? இந்த வீட்டுக்கு நீதே முத மருமக என்ன, அதை மனசுக்குள்ள வச்சுக்க சொல்லிவிட்டேன். அதை விட்டுவிட்டு அவளுக்கு விட்டு கொடுத்து இவளுக்கு விட்டு கொடுத்து போனேன்னு வச்சுக்க, உன்னை தலைமையில ஏறி உட்காந்துட்டு போயிருவாளுக. என்ன நினைச்சிட்டு தெரியுற நீ? அந்த காலத்துல இருக்க மாதிரி இருந்தாலும் நினைக்கிறியா? இந்த காலத்துல இருக்கிறவங்க பொல்லாதவளுக. அதுவும் சாதி விட்டு சாதியில வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கா. அப்ப இவ என்ன இருப்பா நீ யோசிச்சு பாருடியே. ஆமாத்த, அதுக்காக தான் இவளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா இவ இருந்தாலும் என்னால எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பேசணும்ல, அதே மாதிரி நல்லா நாக்குல நரம்பு இல்லாம பேசி விடுங்களேன், அப்படாதே அவள அடங்குவா. அத்தை நீங்க வேற என்ன பேசலாம் அடங்குவான்ற மாதிரி இருக்காவ, அவளெல்லாம் அடக்கவே முடியாது, அப்படித்தான் இருக்காவ. ஏத்த அவன் அப்ப எம்படி சொத்து வச்சிருக்கேன், ஆனா இப்படி மக ஓடி வந்துட்டான்னு அந்த ஆள் அசிங்கப்படாம இருக்கேன். வந்ததுல இருந்து மஞ்சள் கிழங்கோடயே இருக்கா. வாய்க்கிலேயே பேசிக்கிருக்காருல என் தம்பிக்குதே உழவான் அது இதுன்ட்டு. தங்கத்துல ஒரு தாலி வாங்கி போட்டா குறைஞ்சு போயிருவாரோ இல்லை தெரியாமத்தையும் கேட்குறேன். அவன் தம்பி ஒன்னத்துக்கு ஆகாதவன், முன்னாடி பார்த்துக்கிருந்த வேலையும் இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ வயக்கார கட்டிட்டு அழுதுருக்கேன். அவன் பொண்டாடிக்கு தங்கத்துல தாலி வாங்கி போடுவா நீங்க நினைக்கிறிய? ஒரு நாள் நடக்கவே நடக்காது. வீட்டுக்குள்ள வாழை வந்து 1 மாசம் கிட்ட ஆக போகுது, ஒத்த கொலுசு கூட அவளாம் போட்டு வரல. இவளை அப்படி தூக்கி வச்சு ஆடிக்கிருக்காங்க. எல்லாம் சீருஞ்சிறப்பா வந்தவ, எனக்கே இங்க எந்த ஒரு இது இல்லையா, சும்மா ஆடிக்கிட்டு வந்துட்டா நல்லா பாத்துக்கிருவாங்களோ. அவ காலத்துல கிடக்குற மஞ்சள் கிழங்க பத்தியலா, ஒரு தங்கத்துல தாலி வாங்கி போட்டா குறைஞ்சு போயிருவாங்களோ. மஞ்சள் கிழங்க தாலி கட்டிட்டியான், இவன் எப்படி வாங்கி போட மாட்டியா? அதுக்கெல்லாம் இவன் லாய்க்கு போடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் அவன் எந்த ஒரு இதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டியான், இவன் வாங்கி போட மாட்டேன். ஏதாவது வேலை வெட்டிக்கு போடாதார வாங்கி போட. சும்மா காதலிச்சேன் கல்யாணம் முடிச்சேன்னு வந்து வீட்டுல உட்காந்துக்கு இருந்தா எல்லாம் சரியா வந்துருமா? இப்ப தெரியாது அவளுக்கு, போத்தேன்னு தெரியும். நாளைக்கு 4 பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் நகையை போட்டு சிரிப்பிடி வருவாளுங்க, இவன் மட்டும் மஞ்சள் கிழங்க போட்டுட்டு வந்து தெரியவா. அப்படித்தான் இருக்க போகுது, நீ வேணா பாருவேன். நல்லா அசிங்கப்படுத்த மாட்டேன், என்ன செய்யறது மட்டும் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரட்டும், நல்லா நாக்க பிடுங்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டு போடுறேன், அப்படிதான் இவள் அடங்குவா. அப்படி சொன்னா அவன் அப்பா வீட்டுக்கு போய் தொலைவான்னு தெரியல. இவன் இங்க வந்ததுல ஒரே கடுப்பாத்தே வருது. எங்க போற? என்ன பேசிக்கிறாங்கன்னு பாரு, எனக்கு கோவம் வருது தாமரை. இப்ப எதுக்கு உனக்கு கோவம் வருது? என்ன பழக்காது? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிருக்காங்க, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லிக்கிருக்கியா? உன் கடைசியில் இந்த கலக்கிற மஞ்சள் கிழங்கு வச்சு என்னென்ன பேசுறாங்கன்னு பாரு. அவங்க அப்படி பேசினா அதுக்கு நீ பதிலுக்கு ஏதாவது பேசணும்னு ஏதாவது இருக்கா? தேவையில்லாம சண்டையை மூட்டி விடாம பேசாம நில்லு. முடியாது, நான் என்ன எதுன்னு கேட்கவே போறேன். யாரு சொன்னா கேளு. என்ன இந்த குடும்பம் எந்த ஒரு இடத்துலயும் உடஞ்சிடக்கூடாது, அவங்க அதைத்தான் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம சண்டைக்கு போய் நிக்காத, அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக நாக்குல நரம்பே இல்லாம பேசுவாங்களா? ஏன் எனக்கு என்ன அந்த அளவுக்கு வக்கு இல்லாமல இருக்கு? காதலிச்சு கல்யாணம் முடிச்சதே, அதுக்காக உனக்கு தங்கத்துல ஒரு தாலி வாங்கி போட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வக்கு இல்லாம சுத்திக்கு இருக்கேன். எப்படி அப்படி பேசலாம்? என்னால சும்மா இருக்க முடியாது தாமரை, இது என்ன நான் கேட்கதான் செய்வேன், நீ விலகு. யாரு தங்கத்துல போடுற தாலியை விட மஞ்சள் கிழங்குல போடுற தாலிக்கு தான் மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம். என்ன இப்ப என்ன நீ என்ன தங்கத்துல தான் தாலி வாங்கி கட்டினாதே நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல. ஏன் நீ தாலியே கட்டலையாலும் பரவாயில்ல, நான் தான் உன் பொண்டாட்டி, நீ என் புருஷன், யாரும் அதை மாத்த முடியும் சொல்லுவாப்போ? அதுக்காக உன்னை அசிங்கப்படுத்திக்கிருப்பாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சொல்லுடி. அடுத்துதான் படுத்திட்டு போறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுக்கு இருக்க? நீ அமைதியா பொறுமையாரு, இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ தேவையில்லாம சண்டை ஓட்டின்னு வச்சுக்க, இது வேற மாதிரி போய் முடியும். என்னால முடியல தாமரை, உன்ன மாதிரி என்னால இருக்க முடியல. சரி, இதே மாதிரி 2-3 தடவை அவங்க அப்படி பேசுறத நான் பார்த்துட்டேன். என்ன அத்தாச்சின்னு கூட பார்த்துக்க இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் இப்படி பேசிக்கிருக்கு. அண்ணனுக்கு எப்படி இதெல்லாம் பொண்டாட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ பேசுறதே அவங்களுக்கு வெளியே கேட்க போகுது, சொன்னா கேளு. முடியாது, நான் போ. வருது, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? இப்ப ஏன் இம்பிட்டு வீம்பு பிடிச்சிக்கிருக்க நீ? என்ன தானே பேசினாங்க, நானே கோவப்படாம இருக்கும்போது உனக்கு எதுக்கு இம்பிட்டு கோவம் வருது? சொன்னா கேளு, அமைதியா விடு. முடியாது, நீ வேணா கோவப்படாம ரோசப்படாம இரு. நீ என் பொண்டாட்டி, அசிங்கப்படுத்துற பார்த்து சும்மா இருக்கணுமா? முடியாது. ஏன் அவங்களா அப்படி வார்த்தை வந்து குதிச்சு வந்தாங்களா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். என்னால முடியாது தவிர, நீ கைய விடு. சொல்றது கேப்பியா மாட்டியா? எந்த விஷயத்துல வேணாலும் நான் கேட்பே தவிர, 2-3 தடவை இதே மாதிரி பார்த்துட்டேன். என்ன இனி நான் கேட்காம நான் மனுஷனே கிடையாது. நீ ஒன்னும் மனுஷனா இருக்க தேவையில்ல, நீ எனக்கு புருஷனா இருந்தா போதும். என்ன நீ கேட்க வேணாண்டா வேணாம், சொன்னா கேளு. யாரு இப்ப நீ கோவத்துல 2 பேசிக்கிருக்க, அவசர அவசரமா முடிவெடுக்காத. என்ன இப்ப நீ போய் கேட்டு சண்டை ஓட்டேன்னு வச்சுக்க, இது மாமாவுக்கு அதுக்கு போகும். தேவையில்லாம அவர்தே வருத்தப்பட்டுக்கு இருப்பாரு. என்ன பேசுறவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ உன் அண்ணனோட மனசை கஷ்டப்படுத்துறன்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறேன்டா, போ, நான் கையை விடுறேன், போய் பேசிப்போ. இல்லை சம்மந்தப்பட்ட நானும் எதுவுமே பேசாம தானடா இருக்கேன். அவங்க புத்தி அதுதான் தெரிஞ்ச திரும்ப பேசக்கூடாதா? இன்னும் முன்னாடி நீ போறப்ப
இங்க அது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, நான் நிறைய வட்டம் பார்த்துட்டேன். என்ன இதுக்கு மேல அவங்க கிட்ட பேச மறந்து மேல மேல பேசவும் செய்வாங்க. உடனே வாய்க்கு பூட்ட போட்டு ஏதாவது நச்சுட்டு பேசிட்டு வரணும். நறுக்குன்னு நாக்குல நடமுல பேசுறவங்க கிட்டயா நான் வேணாங்கிறேன். எதுக்கு பேசுறேங்கிறேன்? பேசினா பேசிட்டு போறாங்க. அடுத்த வட்டம் பேசினா நானே பேசுறேன். நீ போகாத. நான் சொன்னா கேட்பே கேட்க மாட்டியா மருது? கையை விடு. விடுடி. யாரு, நான் உனக்கு என்னைக்குமே நல்லதே செய்வேன், சரியா? எனக்கு புரியுது, என்னை ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத உன்னால் தாங்கிக்கிற முடியல. அதுலேயும் உன் காதல் கூட எனக்கு புரியுது. ஆனால் வேண்டாம், இதுக்கு தேவையில்லாமல் சண்டை விடு. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வாழ வந்தா இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரத்தையும் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சுதே வாழ்ந்தாகணும். அது நொட்டை இது நொட்டைன்னு சும்மா நொட்டத்துக்கெல்லாம் போய் சொல்லிக்கிருந்தா எல்லாம் சரியா போயிருமா? அனுசரித்து வாழ பழகணும். பொட்டப்பிள்ளை நானே சொல்கிறேன், வாழ வந்தவ புருஷங்காரன் நடக்கிறது உனக்கு என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் வருத்தப்பட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் மட்டும் அது என்ன ஏதுன்னு நீ காது கொடுத்து கேட்டால் போதும். மற்றபடி என்ன ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ போய் முன்னே நிற்கிறேன்னு எந்த அவசியம் இல்லை. அதுக்காக சுயமரியாதை விட்டு கொடுக்க சொல்றியா? உன்னை எவன் விட்டு கொடுக்க சொன்னியா? அது எந்த இடத்துல காட்டணும்ட்டு இருக்கு. இப்போ வெண்ண மாதிரி பேசிக்கிறதுன்னா அது குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். அதுக்கப்புறம் நீ தான் இந்த பிரச்சனை உருவாக்குறேன்னு ஓம் பக்கம் திருப்பி விடுவாங்க. நான் எதே புரியாம பேசிக்கிருக்கேனா? சொன்னா புரிஞ்சுக்க. என்னமோ போ விடு. நீ பாரு மாமா, உன் கோவம் எனக்கு புரியுது. தாமரை பாரு, தாமரை பாரு. நீ என்னை காதலிக்கிறேன்ட்டு இந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ண முடிய எந்த அவசியமும் கிடையாது. நீ என்னை லவ் பண்ணுற, என்னை விட ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியும். என்ன பார்த்துக்குவோண்டா. என் புருஷன் சிரிச்சாதான் அழகாக இருக்கும். சரி முடியாது. சிரிக்கல, கிச்சு கிச்சு பண்ணி சிரிக்க வைப்பேன். ஏ போடி. சரிடா சரி. வார்த்தை ஏதோ பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி